ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். விவசாயம் கடும் நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது. விவசாய தொழிலாளர்களின் வாழ்வு நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது. எதை பற்றிய சிந்தனையும் அரசுக்கு இல்லை. போராடி பெற்ற சட்டங்களை ஒன்றிய அரசு சிதைக்கிறது, தாக்குகிறது. எனவே உழைப்பவர் உலகம் ஒன்று கூடி நாட்டின் நலன்களை உள்ளடக்கிய மகத்தான கோரிக்கைகளை முன்மொழிந்தபடி நாளை நடைபெறுகிற அந்த பொது வேலைநிறுத்தத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும். கட்சியில் அங்கம் பெற்றிருக்கிற மாணவர், இளைஞர், மாதர், பல்வேறு அமைப்புகளின் தோழர்கள் பல்லாயிரக்கணக்கில் இந்த பொது வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பார்கள். பொது வேலைநிறுத்தம் வெற்றி பெற வேண்டும், அதற்கு தமிழ்கூறும் நல்லுலகம் ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பட்ஜெட் எதிர்ப்பு கூட்டம் நடைபெறுகிறது. மாலையில் நடைபெறுகிற அந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கும். பட்ஜெட் நாடு கடந்த முதலாளிகளுக்கு சாதகமான பட்ஜெட், தேசிய முதலாளிகளை ஆதரிக்கிற பட்ஜெட், உழைக்கிற மக்களையோ ஏழை எளியவர்களின் வாழ்வு குறித்தோ, குறிப்பாக வாழ்வுக்காக புலம்பெயர்கிற எளிய மக்கள் குறித்தோ பட்ஜெட் பேசவில்லை. வரலாறு காணாத வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது. அதை பற்றிய எந்த சிந்தனையும் பட்ஜெட்டில் இல்லை. மாநிலங்களுக்கான உரிமைகள் குறித்து பட்ஜெட் ஏதும் பேசுவதில்லை. தங்களை ஆதரிக்கிற குஜராத், பீகார், ஆந்திரா என்று தங்கள் ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்கள் கேட்காமலேயே சலுகைகள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் கடந்து செல்லப்படுகிறது. மதுரை, கோவை மெட்ரோ கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் இருக்கிறது. ஒன்றிய அரசு நிதித்தர மறுக்கிறது. பிரதமரே பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். எங்களுக்கு இசைவான ஒரு மாநிலம் இல்லாத காரணத்தினால் வரவேண்டிய நிதி அவர்களுக்கு போய் சேரவில்லை, நிதி அவர்களுக்கு கிட்டவில்லை என்று சொல்கிறார். இது கூட்டாட்சி முறையின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல், நாடாளுமன்ற இறையாண்மையின் மீதும் சட்டத்தின் மீதும் தொடுக்கப்படுகிற தாக்குதல். எனவே பட்ஜெட் முழுக்க முழுக்க நாடு கடந்த முதலாளிகளின் நலம் சார்ந்த பட்ஜெட், தேசிய முதலாளிகளின் நலம் சார்ந்த பட்ஜெட். இது ஜனநாயக பட்ஜெட் அல்ல. எனவே அதை கண்டித்து நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில், திமுக தலைமையிலான அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கும் என்று நாங்கள் உங்கள் மூலம் வலியுறுத்த விரும்புகிறோம். அதேபோன்று அமித்ஷாவின் பேச்சு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு பெரும் கண்டனத்துக்குரியது. நாடு விரைவில் கம்யூனிஸ்ட் உணர்விலிருந்து மீண்டெழ வேண்டும் என்று அவர் பேசுகிறார். இந்திய அரசியல் சாசன முகப்புறைய சோசியலிசத்திற்கான திசையை காட்டுகிறது. சமதர்மம் இல்லாமல் ஜனநாயகம் நிலை பெற்றிருக்க முடியாது. டாக்டர் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் சொன்னது போல் சமத்துவத்தின் மறுபெயர் தான் ஜனநாயகம். ஜனநாயகம் வேறு, சமத்துவம் வேறு அல்ல. எனவே இந்தியாவுடைய திசை சமத்துவம் தான். அதை எங்கள் மொழியில் சொல்வதென்றால் கம்யூனிசம், உலக மொழியில் சொல்வதென்றால் கம்யூனிசம், நல்ல தமிழில் சொல்வதென்றால் சமத்துவம். இதுதான் தேசத்தின் எதிர்காலம், இதுதான் தேசத்தின் திசை வழி. இந்த உணர்வு பல்கலைக்கழக மாணவர்கள், டெல்லியில் இருக்கிற பல்கலைக்கழக மாணவர் துவங்கி சென்னையில் இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்கள் வரை, கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், பேராசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் என பலருக்கும் இன்றைக்கு இந்தியாவில் அந்த இடது கருத்துக்கள் மேலோங்கி வருகிற இந்த கால சூழலை உணர்ந்துதான் ஒன்றிய அரசு தாக்குதல் தொடுக்கிறது. உள்துறை அமைச்சர் தாக்குதல் தொடுக்கிறார். இது கண்டனத்துக்குரியது. உள்துறை அமைச்சர் எத்தனை நக்சலைட்டுகளை நாங்கள் கொன்றோம் என்று பட்டியலிடுகிறார். நக்சல் பாதை ஏற்புடையதல்ல. அவர்கள் ஜனநாயக பாதைக்கு வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. ஆனால் நக்சல் நாடு கடந்த பயங்கரவாதிகள் அல்ல. உள்ளூரில் இருக்கிற ஏழைகள், எளியவர்கள், செல்வாஜூடும் போன்ற பணக்கார படைகளால், செல்வந்த படைகளால் பாதிப்புக்குள்ளாகிறவர்கள். எனவே வாழ்வின் கோரிக்கையிலிருந்து எழுகிற நக்சல் என்பது நாடு கடந்த பயங்கரவாதம் அல்ல, அது கோரிக்கை. அந்த கோரிக்கையை தீர்வு மொழியில் தான் தீர்க்க வேண்டும் அரசு, ராணுவ மொழியில் தீர்க்கக்கூடாது. ராணுவம் அதற்கானது அல்ல.
நமது உள்ளூரில் பிறந்த சாதாரண ஏழை எளியவர்களை கொன்று குவித்துவிட்டு அதை சாதனையாக உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார். அதற்கு மாறாக வேலையில்லா திண்டாட்டத்தை நாங்கள் போக்கியிருக்கிறோம், இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம், அணைகள் கட்டியிருக்கிறோம், தொழிற்சாலைகள் கட்டியிருக்கிறோம், கூட்டுப்பண்ணைக்கு நாங்கள் வாய்ப்பளித்திருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னால் அது சாதனை. உள்ளூரில் நம் மண்ணில் பிறந்தவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லி கொன்றுவிட்டு அந்த பட்டியலை சொல்வது சாதனை அல்ல என்று நாங்கள் அவருக்கு அறிவுறுத்த விரும்புகிறோம். அதேபோன்று முன்னாள் ஆளுநர் ஒரு பிரம்மாண்டமான சிலையை, மார்க்ஸ் சிலையை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். தமிழ்குறும் நல்லுலகம் அதை போற்றியது. ஆனால் முன்னாள் ஆளுநர் அவர்கள் சகோதரி தமிழிசை அவர்கள் மார்க்சுக்கு சிலை தேவையா என்று கேட்கிறார். மார்க்ஸ் எப்பொழுதாவது சென்னைக்கு வந்தாரா என்று கேட்கிறார். என்றைக்குமே கியூபாவுக்கு சென்றதில்லை காந்தி, ஆனால் காந்திக்கு பிரம்மாண்டமான சிலை கியூபாவில் இருக்கிறது. என்றைக்குமே ரஷ்யாவுக்கு சென்றதில்லை காந்தி, காந்திக்கு பிரம்மாண்டமான சிலை ரஷ்யாவில் இருக்கிறது, தாகூருக்கு இருக்கிறது. எடிசன் எங்கோ பிறந்தவர், அமெரிக்காவில், இங்கே மின்விளக்கு எரிகிறது. என்னவோ சகோதரி தமிழிசை அவர்கள் விளக்கை அணைத்து விடுவாரா என்ன? சிறப்பு எங்கிருந்தாலும், அறிவியல் எங்கிருந்தாலும் மானுடத்திற்கு பயன்பட்டால் அதை ஏற்போம். மானுடத்தின் மகத்தான அறிவியல் கருத்தியல் மார்க்ஸ். எனவே இங்கே சிலை, அதுவும் கன்னிமாராவில். போல்ஷ்விக் பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டது கன்னிமாராவில். ரஷ்ய புரட்சியின் புத்தகங்கள் தடை செய்யப்பட்டது கன்னிமாராவில். அத்தகைய கன்னிமாராவில் தான் நூல் நிலையத்தில் அதிக நாள் செலவிட்ட மகத்தான மனிதனின் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இது நல்ல முயற்சி. இது தமிழ்நாட்டின் திசை, இந்தியாவின் திசை என்று நாங்கள் வரவேற்கிறோம். அதேபோன்று அசாம் முதல்வர் பேசுகிற பேச்சு பதற்றமான பேச்சு. பிரதமர் பேசுகிற பேச்சை, உள்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சை கடந்து இன்னும் கொஞ்சம் பதற்றமான உரைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கண்டித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் எங்கள் கட்சியின் தேசிய செயலாளர் ஆர் ராசா அவர்களும் சிபிஎம் தலைவர்களும். ஆனிராஜா அவர்களும், தேசிய செயலாளர் ஆனிராஜா அவர்களும் சிபிஎம் தலைவர்களும் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இந்த பேச்சு இந்தியாவுடைய ஒற்றுமை சிதைப்பது, நமது முன்னோர்கள் கட்டியமைத்த, இந்திய விடுதலை போரில் கட்டியமைத்த இந்திய தேசியத்தை சிதைப்பது. இது கடும் கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று எங்கள் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூடியது. சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். சாத்தியமான இடங்களை கண்டறிந்து மாநில தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விரைவில் எந்தெந்த இடம் என்பதை தோழர்கள், மாவட்ட குழுக்கள் முடிவு செய்து அனுப்புவார்கள். நாங்கள் திமுக தலைமையுடன் உரையாடல் செய்வோம். அதற்கு முன் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, ஏற்கனவே மாநில குழுவில் அது அமைக்கப்பட்டது. அதை பத்திரிகைகளுக்கு சொல்வதென்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் தோழர் டி எம் மூர்த்தி, அவர் கட்சியினுடைய தேசிய நிர்வாக உறுப்பினர், தொழிற்சங்க தலைவர், அவர் கன்வீனர், ஒருங்கிணைப்பாளர். இதில் தோழர் கா சந்தானம், எங்கள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர். அதேபோன்று தோழர் வகிதா நிஜாம், மாநில செயற்குழு உறுப்பினர். டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத், மாநில செயற்குழு உறுப்பினர். தோழர் எம் செல்வராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர். தோழர் லெலி, மாநில நிர்வாக குழு உறுப்பினர். தோழர் சு மோகன்குமார், பழங்குடி நிர்வாக குழு உறுப்பினர், பழங்குடி மக்களுடன் அவர்கள் கோரிக்கைகளுக்காக களமாடக்கூடியவர். தோழர் பி எஸ் மாசிலாமணி, விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். தோழர் பாஸ்கர், விவசாய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர். ஆகிய 9 பேர் கொண்ட அறிக்கை தயாரிப்பு குழுவை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இந்த அறிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும், இதிலே பொதுமக்களின் கருத்துக்களை வரவேற்கிற விதமாக இந்த அறிக்கை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களின் தலைநகரங்களில் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளும். அங்கேயே விவரங்களை கேட்டறியும். அவை இல்லாமல் கட்சியினுடைய மாநில அலுவலகத்திற்கும் விருப்பமுள்ளவர்கள் தங்கள் ஆலோசனைகளை சொல்லலாம். பொருத்தப்பாடலில் அதையும் நாங்கள் சேர்த்து அறிக்கையாக வெளியிடுவோம். ஏற்கனவே அலைகுடி மக்கள், பழங்குடி மக்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள்,
இன்னும் பலர் கடைகோடியில் இருக்கிற ஏழை எளிய தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இடம்பெற வேண்டும் என்று அலுவலகம் தேடி தருகிறார்கள். இன்னும் பலரும் தெரிவிக்கிறார்கள். எல்லாவற்றையும் சீர்தூக்கி இந்த குழு ஒரு சிறந்ததோர் அறிக்கையை, எதிர்கால தமிழக நலனுக்கான அறிக்கையை, தமிழக வளர்ச்சிக்கான அறிக்கையை அது முன்மொழியும். அந்த முன்மொழியை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அழுத்தம் தரும். அதேபோன்று கோவை ஈசா மையம் தனியாக சுடுகாடு வைத்துக் கொள்ளலாம் என உயர்நீதிமன்றம் அனுமதித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அங்கு எதற்கு தனியான சுடுகாடு? இது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுக்கிறது, பல்வேறு ஐயங்களை எழுப்புகிறது. எனவே தமிழ்நாடு அரசு இது ஒரு மேல்முறையீடு செய்து இதனை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று இன்றைக்கு டாஸ்மாக் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள். ஏழைகள் எளியவர்கள் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள். எனவே தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி தொழிற்சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து போராடுகிறார்கள். அந்த தொழிற்சங்க தலைவர்கள் அழைத்து பேசி நல்லதொரு தீர்வு காண வேண்டும் என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மாநகராட்சி உள்ளாட்சிகளில் நாடு முழுவதும் அந்த பணிகளில் ஈடுபடுகிறார்கள். அது சாதாரண பணி அல்ல. எனவே அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்களின் மிக நியாயமான கோரிக்கைகள், பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு என்று இருக்கிற பல்வேறு கோரிக்கைகள் மிக மிக நியாயமானது. அந்த கோரிக்கைகளை தமிழக அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்று நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த போராட்டங்கள் எல்லாம் தொழிலாளர்கள், கடைநிலை ஊழியர்கள், இந்த எளிய மக்களின் போராட்டங்கள் என்பது ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும். இது உரிமை போர், தமிழக அரசுக்கு எதிரான போர் அல்ல. நாளை மறுதினம் சகோதரர் எடப்பாடி நடத்துகிற போராட்டம் தான் அரசுக்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டங்கள் எல்லாம் உரிமைக்கான போர். இந்த கோரிக்கைகளில் நியாயம் இருக்கிறது. இந்த உரிமை போரில் தான் ஜனநாயகம் அடங்கியிருக்கிறது. எனவே அந்த போரை, அந்த போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. அதை தமிழக அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. கட்சிகள் கூட்டணி சார்ந்த விஷயத்தையும் அவங்க மேல இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி நல்ல வார்த்தைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. எப்பொழுதுமே திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணியில் ஜனநாயகம் நிலவுகிறது. பேசுவதற்கு, உரையாடல் செய்வதற்கு அங்கே இடம் இருக்கிறது. பகுத்தறிவும் சுயமரியாதையும் மிக்கவர்களின் கூட்டணி இது. அங்கேதான் கம்யூனிஸ்டுகளும் இடம்பெற்றிருக்கிறோம். எனவே அதற்கு எந்த பாதகமும் இல்லை. அவரவர் கட்சி, அவரவர் தேர்தல் அறிக்கை, அவரவர் குழு. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரு கொள்கை கூட்டணி என்கிற வகையில் பிஜேபியை வீழ்த்துவதற்கு ஒரே புள்ளியில் மிக உறுதியாக இருக்கும். எத்தகைய ஏற்ற இறக்க உரையாடலும் சரி, கருத்துக்களும் சரி எங்கள் கூட்டணியை பாதிக்காது. மாறாக எங்கள் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி கொள்கை பலம் கொண்ட கூட்டணி. எங்கள் கூட்டணிக்கு கூடுதல் பலம் என்பது அரசின் நலத்திட்டங்கள். அதைவிட கூடுதல் பலம் என்பது தமிழ் மக்களின் ஒற்றுமை உணர்வு. தமிழக மக்கள் எப்பொழுதுமே பதற்ற அரசியலை விரும்ப மாட்டார்கள்.